நாங்கள் வியட்நாமில் ஹனாய் ஏர்போர்ட் ரீச் ஆன அப்புறமா எங்கள் ரூமுக்கு போகவே 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கார் ட்ராவல் தான். ஸோ அங்கே எங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஹோட்டல் நேம் வந்து A25. ஸோ இந்த ஹோட்டல் ஹனாயில் நிறைய பிளேஸ்லவே இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் நாங்கள் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஹைலைட்டான ஒன்று, பாத்ரூம் போனீங்கன்னா அங்கே வந்து நமக்கு வாளிலாம் கிடையாது. ஸோ அந்த பாத் டப்பு தான், எதுவாக இருந்தாலும் அந்த பாத் டப்பில் தான் இறங்கி நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். மக்கு கூட கிடையாது, அந்தளவுக்கு தான் அங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அது போக எங்கள் ரூமில் ஸ்நாக்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க, ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இது நீங்கள் எது எடுத்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். எப்போ நீங்கள் ரூம் வெக்கேட் ஆகுறீங்களோ அப்போ நம்ம பே பண்ணாலே போதும். அதுவும் இல்லாமல் ரா மில்க் இருந்துச்சு. ஸோ இந்த மில்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பெருசாக காய்க்காமல் குடிக்கிறோம் அந்த ஃபீலிங்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா கீழே நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஜூஸஸ் அதில் இருக்குது. பட் நீங்கள் எதை எடுத்தாலுமே பே பண்ணணும். ஸோ இது நல்ல ட்ரிக் வச்சுருக்காங்க ஹோட்டலுக்கெலாம் போகிறவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு டபுள் ரேட்டாக போட்டாலும் நம்ம அதை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ தான் எங்கள் ரூம்.